ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான். இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை. ஸோ வந்துட்டு யாரெல்லாம் வீட்டில் சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவோம் என்ன ஏதுங்கிறதா இந்த விலாகில் வந்து நான் காமிச்சிருக்கேன். நான் இந்த அமாவாசைன்னு கிடையாது, ஆடி அமாவாசை தை அமாவாசை அப்படிலாம் கிடையாது. நான் எல்லா அமாவாசைக்குமே இதே மாதிரி தான் கும்பிடுவேன். இதே மாதிரி தான் அவங்களுக்கு பிடிச்சதை வச்சு செஞ்சு வச்சுட்டு தான் சாமி கும்பிடுவோம். ஸோ வாழ்க்கையில் வந்து பெற்றவங்க நமக்கு நிறைய விஷயத்த வந்து நமக்கு நல்ல விதமாக நம்மளை உருவாக்கி விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நன்றி என்னது, நம்ம திருப்பி கொடுக்க வேண்டியது என்ன கொடுக்குறோம் நம்ம வாழ்க்கையில். அவங்கள நினச்சாலே அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம்தான். இருக்கும்போது தான் நம்ம எதையுமே அவங்களுக்கு பண்ணுறதில்ல. போனதுக்கு அப்புறமாவது இந்த மாதிரி நமக்கு ஒரு சின்ன சின்ன இதை செய்கிறதுனால என்ன, அட்லீஸ்ட் நீங்கள் இவ்வளோ செஞ்சு வைக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு பாலோ ஒரு சின்ன ஃப்ரூட்ஸோ இல்லை வீட்டில் இருக்கிற வாழைப்பழம் வெறும் தண்ணி கூட வச்சு கும்பிடுங்க, அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அவங்க. நம்மளை நினைக்கிற ஒரு செகண்டு தான், வேறு ஒன்றுமே கிடையாது வாழ்க்கையில். தாய் தகப்பங்களை வந்துட்டு அவங்க செய்கிறாங்களோ செய்யலையோ, அவங்க பண்ணுறாங்களோ பண்ணலையோ, அவங்க நம்ம நல்லது நினைக்காங்களோ கெட்டது நல்லது தான் நினைப்பாங்க. ஸோ ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். ஸோ அப்படி இருந்தால் கூட நம்ம அவங்கள வந்து எந்த ஒரு சூழ்நிலையுமே கடைசி வரைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது, விடக்கூடாது. அதனால் நம்ம நம்மளால் முடிஞ்சதை அவங்கள நினச்சிக்கிட்டே இருங்க, அது போதும், அவ்வளோதான். நம்ம அதை தான் அவங்க விரும்புவாங்க. என்றைக்குமே தகப்ப நம்மளை வந்து இது நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கவே மாட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்கள நினச்சி ஒரு சின்னதாக எதாவது வச்சாவது கும்பிடுங்க அமாவாசை அன்னைக்கு. ஸோ வந்து அவங்க அன்னைக்கு தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அவ்வளோ காலம் அவங்க பித்ருலோகத்தில் தான் இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அன்னைக்கு வரும்போது நம்ம கும்பிட்றத பார்த்தா அவங்களோட சந்தோஷம் ப்ளஸ் ஆசீர்வாதம் நமக்கு எப்போவுமே கிடைக்கும். ஸோ அதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நம்ம காக்காவுக்கு கொண்டு போய் சாதம் வைக்கிறோம். அதில் காக்காவுக்கு சாதம் வைக்கிறதுல எவ்வளோ சந்தோஷம் இருக்குது தெரியுமா? ஸோ எங்கள் வீட்டில் நான் எப்போவும் வைக்கும் போதுமே ஃபஸ்ட்டு வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில், வச்ச உடனே வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ வந்த உடனே வச்சு சாப்பிட்றோம், அதுவே போதும். அவங்க ஆசீர்வாதம் எனக்கு நல்லா கிடச்சிருச்சு, அவ்வளோ சந்தோஷம் நின்று பார்த்துட்டு வந்துடுறோம். இந்த காக்கா சாப்பிட்றதுனால அதோட புண்ணியம் தான் அவங்களுக்கு தான் போய் சேரும். அந்த அளவுக்கு அவங்க நல்லதோ கெட்டதோ அவங்க கஷ்டப்படாமல் இருக்கிறதுனால அந்த புண்ணியம் மூலமாக அவங்க நல்லா இருக்கட்டும் சொல்லி நம்ம வேண்டி இந்த இதில் வந்துட்டு நம்ம அமாவாசை அன்னைக்கு நம்ம கும்பிட்றதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் கைஸ் அவங்க நினைங்க, அவங்கள வந்து நினச்சிக்கிட்டே இருங்க. தாய் தகப்பு மாதிரி எதுவும் இல்லை. இத்தனைக்கு என்னோடய அம்மா அப்பா கிடையாது, என்னோடய ஹஸ்பண்டோட அம்மா அப்பா. ஸோ வந்துட்டு அவங்களும் எனக்கு அம்மா அப்பா தான். ஸோ நீங்களும் அதே மாதிரி இருந்து கண்டிப்பாக ஒரு அமாவாசைக்கும் அவங்கள கும்பிட்டு நினச்சி வழிபடுங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு பிடி பிடிச்சாச்சு, எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு, அவங்க பேரை சொல்லி நம்மளும் நல்லா சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.